நியூஸ் தமிழ் கழுகு. விஜய்க்கு பக்கத்துல இருக்கிற ஒரு முக்கிய நிர்வாகியே ஒரு திமுக அமைச்சரோட நெருங்கின தொடர்புல இருக்காராம். விஜய் எங்க நிக்க போறாருங்கிற ரிப்போர்ட்டும் மாநில உளவுத்துறைக்கு வந்திருக்கான். சென்னையோட ஒரு தொகுதி, வட மாவட்டங்கள்ல 3 தொகுதிகள்னு விஜய் தேர்தலில் போட்டியிட 4 தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கான். இந்த தொகுதிகளில் முதல் கட்ட வேலைகளை விஜய் தொடங்கி இருக்கிறதா மாநில உளவுத்துறைக்கு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கான். இந்த ரிப்போர்ட்டோட அடிப்படையில சம்பந்தப்பட்ட தொகுதிகளுக்கான திமுக பொறுப்பாளர்கள் உஷார்படுத்தப்பட்டிருக்காங்களாம். ஆனா ஏற்கனவே அந்த தொகுதிகளில் இருக்கிற தாவேக்காவோட முக்கிய நிர்வாகிகள் திமுக முக்கிய புள்ளிகளோட கட்டுப்பாட்டுல இருக்காங்களாம். விஜய்க்கு சாதகமா இருக்கிற அந்த 4 தொகுதிகளோட நிர்வாகிகள் திமுக கூட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிறது விஜய்க்கு பக்கத்துல இருக்கிற அந்த மாநில நிர்வாகிக்கும் தெரியுமா. இவரே தென் மாவட்டத்துல சக்தி வாய்ந்த ஒரு திமுக பிரமுகரோட நல்ல தொடர்புல இருக்கிறாராம். கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு ஒரு முறை இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களாம். அந்த திமுக பிரமுகர் இவருக்கு வேண்டியதை பல மாதங்களா தன்னோட பவர் மூலமா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காராம். திமுகவுல சரியா வேலை செய்யாத மாவட்ட செயலாளர்களை தேர்தல் நெருக்கத்துல நீக்காம அவங்களுக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்கறத தவிர்க்க முடிவெடுத்திருக்கா அறிவாலயம். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்கிற உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலமா செயல்படாம இருக்கிற சில மாவட்ட செயலாளர்களை திமுக அடையாளம் கண்டிருக்கான். உடன்பிறப்பே வா நிகழ்ச்சியிலேயே அவங்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுதான். குறிப்பா திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளரா இருக்கிற பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வகாப் உடன்பிறப்பே வா நிகழ்ச்சிக்கு வந்தப்ப சரியா செயல்படலன்னா நெல்லை மாவட்ட திமுகவையே கலைச்சிருவேன்னு திமுக தலைவரும் தமிழக முதல்வரும் கண்டிச்சிருந்தாராம். ஆனாலும் அவரோட போக்குல எந்த மாற்றமும் இல்லாததுனால அவருக்கு இந்த தடவை எம்எல்ஏ சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவரோட பாளையங்கோட்டை தொகுதியை கூட்டணி கட்சியான மதிமுகவுக்கு ஒதுக்கிடலாமன்னோ அறிவாலயம் பேசிக்குதான். தாவேக்காவுல புசி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் இடையிலான பனிப்போர் வெளிப்படையா வெடிச்சிருக்கான். பனையூர்ல இருக்கிற தாவேக்கா தலைமை அலுவலகத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல ஆதவ் அர்ஜுனா வெளிப்படையா பேசின சில விஷயங்கள் தாவேக்காவுல பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கான். விஜயோட புதுச்சேரி சுற்றுப்பயண ஏற்பாடுகள் சிலவற்றை கவனிக்கிற பொறுப்பை ஆதவ் அர்ஜுனா கிட்ட விஜய் ஒப்படைக்க, அது தொடர்பா புதுச்சேரி கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஆதவ் அர்ஜுனா பேசினப்ப, சார் நீங்க சொல்ற எல்லா வேலைய பொதுச் செயலாளர் புஸ்ஸி அண்ணா கிட்ட கேட்டுதான் செய்வோம், அவரு என்ன சொல்றாருன்னு கேட்டுக்கிட்டு நீங்க கொடுத்த வேலையை செய்யறோம்னு வெளிப்படையா சொன்னாங்களாம். இது அப்படியே பனையூர் கூட்டத்துல பேசின ஆதவ், ஒருத்தர் மட்டுமே நம்பி கட்சி இருக்கா, தலைமை அலுவலகத்திலிருந்து மாவட்டங்களுக்கு போன் போட்டா புஸ்ஸி கிட்ட கேட்டுதான் செய்வோம்னு சொல்றதுனால நம்ம தலைவருக்கு இங்க என்ன மரியாதைன்னு கொந்தளிச்சாராம். இன்னும் சில நாட்கள்ல தாவேக்காவுல விருப்ப மனு வாங்க போறாங்களாம். அதுலயும் தனக்கு தெரியாம யாரும் விருப்ப மனு கொடுக்க கூடாதுன்னு தன்னோட அனுமதியோட தான் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி புஸ்ஸி ஒரு உத்தரவு போட்டிருக்காராம். தன்னோட மாவட்டத்துல முதல்வர் கலந்துகிட்ட ஒரு அரசு விழாவையே திமுக மாவட்ட செயலாளர் புறக்கணிச்சதுதான் திமுகவுல ஹாட் டாக்கா. மதுரையோட மாநகர் மாவட்ட செயலாளராகவும் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் இருக்கிறாரு கோ தளபதி. கடந்த 7ஆம் தேதி மதுரைக்கு போன முதல்வர் ஸ்டாலினை மாநகர் மாவட்ட திமுக சார்பா தளபதி வரவேற்கல அப்படிங்கறதுல மதுரை திமுக காரங்க கொதிச்சு போயிருக்காங்க. இது தவிரவும் தன்னோட மாவட்ட சார்பா முதல்வர் விழாவுக்கு யாரையும் தளபதி கூப்பிடவும் இல்லையா. வீரமங்கை வேலுநாச்சியார் பாலம் திறப்பு விழாவிலையும் பேரளவுக்கு கலந்துகிட்ட தளபதி அடுத்து அவரோட சொந்த தொகுதிக்குள்ள இருக்கிற செல்லூர் கண்மாயின் பந்தல்குடி கால்வாய் பணிகளை முதல்வர் ஆய்வு செஞ்சப்ப மாவட்ட அதிகாரிகள் கட்சிக்காரங்கன்னு முக்கியமான திமுக நிர்வாகிங்க எல்லோரும் முதல்வருக்கு பக்கத்துல இருந்தாங்க. ஆனா தளபதி அந்த ஆய்வையும் நிகழ்ச்சியையும் புறக்கணிச்சு அந்த பக்கமே போகல. காரணத்தை விசாரிச்சா அவருக்கு தேர்தல்ல சீட் இல்லங்கிறத தலைமை சொல்லிட்டதுனால வேண்டா வெறுப்பா செயல்படுறாருன்னு முதல்வர் விழாவையே புறக்கணிக்கிற மனநிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்றாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.